மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்றும் திமுக தெரிவித்திருக்கிறது. தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் பங்கேற்கிற கூட்டத்துல பங்கேற்க மாட்டோம், இந்தியா கூட்டணி கூட்டத்துல பங்கேற்க போவது இல்ல அப்படின்னு திமுக தலைமை அறிவிச்சிருக்கு. இதன் மூலமா இந்தியா கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமா திமுக வெளியேறி விட்டதுன்னு புரிஞ்சுக்கலாமா? காங்கிரஸ் இருக்கிற இந்தியா கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறி இருக்கிறது. ஒருவேளை இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகி கொண்டா அல்லது காங்கிரஸ் கட்சியை பிற மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வெளியே அனுப்பினா அப்படி என்றால் திமுக அதிலே இணையும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது இப்போது இருக்கிற நிலைமையில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அது உறுதியாக தெரிகிறது. உங்கள் செய்தியாளர் ரமேஷ் கூறியபடி வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், அதற்கடுத்த பாராளுமன்ற தேர்தல், காலங்காலத்துக்கு அந்த கூட்டணி தான் என்கிற மாதிரி தான் கிரீஷோடங்கர் கூறினார். அப்படி இருக்கும்போது இங்கு ஆளுங்கட்சி தாவேகா தனக்கு எதிர்கட்சி என்று அது திமுகவை தான் முன்னிறுத்துகிறது. பிற கட்சிகள்லாம் மற்றும் பலருங்கிற வரிசைக்கு போயாச்சு. அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி பங்கேற்கிற ஒரு கூட்டணியில பிரதான எதிர்கட்சியாக அல்லது ஆளுங்கட்சியை எதிர்கட்சியாக கூறுகிற திமுகவால் பங்கேற்க முடியாது. ஆக இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தொடரும் வரைக்கும் காங்கிரஸ் மூலமாக தாவேகா அந்த கூட்டணிக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படியான சூழ்நிலையில் திமுக பங்கேற்பதற்கு வழி இல்லை. அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு பதிலாக முன்னோட்டமாக அறிவித்து விட்டார்கள். அப்படித்தான் நாம் இதில் பொருள் கொள்ள முடியும். சரி, இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்துல பங்கேற்க மாட்டோம், இல்ல காங்கிரஸை கூட்டணிக்குள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்பதான விஷயங்களை திமுக சொல்லி வராங்க. அடுத்தடுத்த தேர்தல்கள்லையும் தனித்துதான் திமுக களமிறங்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல வேற ஏதாவது திட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? அரசியல் என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது. கடைசி நேர மாற்றங்களும் அதிலே உண்டுதான். அப்படி இருக்கும்போது தேசிய அளவிலே திமுக தனது கூட்டணியை மாற்றிக்கொள்ளாது என்று சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா முக்கியமான சந்தர்ப்பங்களில் திமுக ஆதரவை கேட்காது என்றும் நம்மால் வரையறுத்து கூற முடியாது. அதற்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறது. நான் பார்க்க வேண்டியது என்ன என்றால், தமிழ்நாட்டிலே இருக்கிற எதிர்கால கூட்டணி என்ன ஆகும். கண்டிப்பாக தாவேகா கூட்டணி. அந்த கூட்டணியிலே இப்போது தாவேகா அமைச்சரவையில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இடம்பெறும். அடுத்ததா வரப்போது உள்ளாட்சி தேர்தல். சில மேயர் பதவிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இப்போதே எண்ணம் இருக்கும். விசிகாவுக்கும் இருக்கும், அதே மாதிரி காங்கிரஸுக்கும் இருக்கும். அமைச்சரவையில் பங்கு பெற்றுக் கொண்டு மேயர் தேர்தலிலே அது நேரடி தேர்தல் என்று வேறு கூறுகிறார்கள். நேரடியாக மேயரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலில் தாவேகா அரசுக்கு எதிராக எப்படி பேச முடியும் தாவேகா அரசில் பங்கெடுத்துக் கொண்டு? எனவே அமைச்சரவையில் இப்போது இருக்கிற எல்லா கட்சிகளும் தாவேகா கூட்டணி தான், அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும். கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருந்தவை. அப்படி என்றால் திமுக கூட்டணியில் இப்போது எஞ்சி இருக்கிற கட்சிகள், வளரும் கட்சிகள் சில இருக்கின்றன. அவற்றோடு சேர்ந்து அவர்கள் அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போவார்கள். ஆனால் உடனடியாக பாரதிய ஜனதாவோடு அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிப்பதற்கு இங்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு தேவைப்படாது. ஆனால் மக்களவை தேர்தல் என்று வரும்போது அது கிட்டத்தட்ட 2029. அப்படி வரும்போது அகில இந்திய அளவிலே ஏதாவது ஒரு சூழல் மாறுதல் ஏற்பட்டால், உதாரணமாக திரு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த பிரதமர் வேட்பாளர் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படியான சூழல் மாறுதல் ஏற்பட்டால் திமுகவிலே கூட்டணி மாற்றம் ஏற்படும் என்பதுதான் எனது பார்வை. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா கூட்டணி என்னும் போது மேற்கு வங்க முதல்வராக இருந்த மமதா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், திமுக தலைவர் ஸ்டாலின் போன்றோர் எல்லாரும் இணைந்து ஒரு வலிமையான கூட்டணியாக இந்தியா கூட்டணி காங்கிரஸோடு சேர்ந்து இருந்தது. மற்ற மாநிலங்கள்ல ஆம் ஆத்மியும் காங்கிரசும் எதிரெதிராக போட்டியிடுவது, திரிணாமுல் காங்கிரசும் எதிரெதிராக போட்டியிடுவது என்று இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுகவும் காங்கிரசும் இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள். தற்போது திமுகவும் விலகுகிறது என்றால் என்னவாகும் இந்தியா கூட்டணி? இந்தியா கூட்டணி இந்த சட்டமன்ற தேர்தலில் இல்லவே இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். மதசார்பற்ற முற்போக்கு முன்னணி சார்பாகத்தான் முக ஸ்டாலின் அவர்களே பிரச்சாரம் செய்தார், பரப்புரை மேற்கொண்டு வாக்கு கேட்டார். எனவே இந்தியா கூட்டணி என்பது 2024 மக்களவை தேர்தலோட தமிழ்நாட்டில் அவர்களுக்கான இறுதி தேர்தல் என்று நான் பார்க்கிறேன். அப்படி என்றால் இந்தியா கூட்டணி இருக்கும், காங்கிரஸ் இருக்கும், தாவேகா தான் அதுல போய் சேரணும். அப்ப திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகளுக்கு மாநில அளவிலான கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு ஃப்ரண்ட் வைக்கலாம். இப்ப உதாரணமாக உத்தரப்பிரதேசம், அகிலேஷ் யாதவ் இங்கு அவர் ஓட்டு கேட்க போவதில்லை, இங்கு ஓட்டு கிடையாது. தமிழ் காங்கிரஸ் இங்கு ஓட்டு கிடையாது. அதே போல திமுக அங்கு போய் ஓட்டு கேட்க போவதில்லை. அப்படியான ஒரு கூட்டணி எதிர்காலத்தில் சாத்தியம்தான்.
அவர்கள் வந்து ஆங்காங்கே அவரவர்கள் மாநிலத்தில் இருக்கிற அந்த பலத்துக்கு ஏற்ற மாதிரி 10 சீட்டு 20 சீட்டு வெற்றி பெற்றாலும் அந்த பிளாக் மாநில கட்சிகளின் பிளாக் என்பது 80 முதல் 90 இடங்கள் வரைக்கும் வரவிருக்கிற பாராளுமன்றத்தில் பெற்றால் அதுவே ஆட்சியில் அவர்களுக்கான பங்கு கிடைக்குமே. அதை நோக்கி தான் இது போகிறது. இனி பெரிய நாடு தழுவிய இந்தியா கூட்டணி பிஜேபிக்கு எதிராக என்டிஏ மாதிரி அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அப்படியென்றால் ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில நடைபெற கூட்டத்திற்கு தாவேகாவிற்கு அழைப்பு விடுத்து தாவேகா சார்பில் பிரதிநிதிகள் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா திருஷாம்? தாவேகாவுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகத்தான் கூறினார்கள். தாவேகா பங்கேற்கிறதா என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை தாவேகா பங்கேற்பது என்கிற முடிவு கூட எடுக்கலாம். அவர்களுக்கு வந்து எதிர்காலத்துல தேசிய அரசியல்ல வந்து அவர்களுக்கு ஒரு பிடிமானம் தேவை, அப்படியான முடிவு எடுக்கலாம். அது எடுக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. அது நாளை மறுநாள் நடக்கிற அந்த பேச்சுவார்த்தைகளை பொறுத்தது. இரண்டாவது, ராகுல் காந்திக்கு விஜய் அவர்களுக்கும் பெரிய நெருக்கம் தென்படுகிறது. இப்போ உதாரணமாக தாவேகா அந்த ராஜ்யசபா சீட்டு காங்கிரஸ் விட்டு கொடுத்திருக்கிறது. அப்படி என்றால் காங்கிரஸ் சார்பாக பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக ஆனால் நெருக்கம் இன்னும் அதிகமாகும். அவரது வேட்புமனு தாக்கலுக்கு வந்து விஜய் உள்ளிட்ட தாவேகா பிரமுகர்கள், தலைவர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் செல்வார்கள். இப்படி பல விஷயங்கள் இன்றும் நாளையும் அல்லது நாளை மறுநாளும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி திரு ஷியாம். பல்வேறு அலசல்களை இணைப்பில் வந்து தந்தமைக்கு நன்றி. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885522.